வெல்கம் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நறுக்கி வச்ச வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பொன்னிறமாக நல்லா வதங்கி வந்ததும் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததும் நறுக்கி வச்ச புதினா இலைகளை இதில் ஆட் பண்ணி கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. நறுக்கி வச்ச தக்காளியை ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி வந்தாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் காரத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. கழுவி வச்ச சிக்கனை இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. இப்போது 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு மசாலா நல்லா சிக்கனில் ஊறி வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். நான் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அந்த 2 கப் ரைஸ்க்கு 4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்ததும் கழுவி வச்ச அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலை புதினா இலையை தூவி குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுங்க. இப்போது சிக்கன் பிரியாணி தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.